ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் நம்ம கத்திரிக்காய் சைடிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி கீத்தாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாது. இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்குவோம். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்குவோம். காரத்துக்காக பச்சை மிளகாய் நான் பெருசு பெருசாக 3 எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்குவோம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ தயிர், நான் இந்த கப்பால் 2 கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைச்சா அதோட பேஸ்ட்டு நமக்கு நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அரைச்சாச்சு. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்குவோம். இதில் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் சேர்த்துக்குன்னு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. இந்த சைடிஸு சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்குவோம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம அள்ளிக்குவோம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். பட்டை மிளகா 2 கிள்ளி போட்டுக்குவோம். ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கிண்டி விட்டுக்குவோம். எண்ணெய் பத்தாக்கட்டி கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம். நான் எனக்கு பத்தலை, அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்குவோம். இப்போ தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அதே மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதையும் அலசி நம்ம அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது கத்திரிக்காய்க்கு, இப்போ இந்த கிரேவிக்கு போட்டுக்கிறோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கத்திரிக்காவை நம்ம அதில் சேர்த்துக்குவோம். இன்னும் இந்த குழம்புல போட்டு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் குழம்பும் நல்லா சுண்டி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் தூவிக்குவோம். கரம் மசாலா போட்டால் இன்னும் டேஸ்ட்டை நமக்கு தூக்கி கொடுக்கும். கிரேவி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இது எல்லா குழம்புக்கும் சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு செய்ய அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாட்டு கத்திரிக்காயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு அதிகம்தான். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த கிரேவியை நான் இப்போ இதை சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.